ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வந்திருக்கிற யாவருக்கும் ನನ್ರಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮಗೆಲ್ಲರಿಗೂ ವಂದನೆಯನ್ನು ತಿಳಿಸುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவர் தொடங்கியது அவர் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். ಆತನು ಪ್ರಾರಂಭಿಸಿದನ್ನು ಸರಿಯಾಗಿ ಮಾಡಿ ಮುಗಿಸುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம எத்தனையோ ஜெபங்களை செய்கிறோம், ಎಷ್ಟೋ ಪ್ರಾರ್ಥನೆ எத்தனையோ ಮಾಡ್ತೀವಿ, விண்ணப்பங்களை கேட்கிறோம். ಎಷ್ಟೋ ಬಿನ್ನಹವನ್ನು ಕೇಳ್ತೀವಿ. ஹல்லேலூயா. என்ன ஆண்டவரே இதெல்லாம் என் வாழ்க்கையில எது நடக்காது இருக்கிறது, ಯಾಕೆ ಈ ಕಾರ್ಯಗಳು ನಡೀತಾ ಇಲ್ಲ? எத்தனையோ நாட்களிலிருந்து ஜெபிக்கிற, ಎಷ್ಟೋ ದಿನದಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, எத்தனையோ நாட்களிலிருந்து ஆசைப்பட்டு கேட்கிற, ಎಷ್ಟೋ ದಿನದಿಂದ ಆಸೆಪಟ್ಟು ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனாலும் என் வாழ்க்கை மாறாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ನನ್ನ ಜೀವಿತ ಬದಲಾವಣೆ ಆಗ್ಲಿಕ್ಕೆ ಇರೋದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவர் சொல்லி இருக்கிறது, ದೇವರು ಹೇಳಿದ್ದು, அவர் தொடங்கியது ಆತನು அவர் ಪ್ರಾರಂಭಿಸಿ நேர்த்தியாய் செய்து முடிப்பார் என்று. ಆತನು ಸರಿಯಾಗಿ ಮಾಡಿ He is the ಮುಗಿಸುತ್ತಾನೆ. best engineer. ಆತನು ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಎಂಜಿನಿಯರ್. தொடங்கியது அவர் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். ಅವರು ಪ್ರಾರಂಭಿಸಿದನ್ನು ಸರಿಯಾಗಿ ಮಾಡಿ பிலிப்பியன்ஸ் 1:6 இப்படி என்ன சொல்லி இருக்குது? ಫಿಲಿಪಿಯನ್ಸ್ 1:6 ಈ ರೀತಿಯಾಗಿ எடுத்து வாசிப்போ. ತೆಗೆದು ಓದೋಣ. பிலிப்பியன்ஸ் 1:6. ಈ ಒಳ್ಳೆ ಕೆಲಸವನ್ನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭಿಸಿ ದಾತನು ಅದನ್ನು ನಡೆಸಿಕೊಂಡು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬರುವ ದಿನದೊಳಗಾಗಿ ಸಿದ್ಧಿಗೆ ತರುವನೆಂದು ನನಗೆ ಭರವಸೆ ಉಂಟು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் தொடங்கியது அவர் நேர்த்தியாய் முடிப்பார் என்று இந்த வசனம் ಅವರು சொல்லுகிறது. ಪ್ರಾರಂಭಿಸಿದನ್ನು ಸರಿಯಾಗಿ ಮಾಡಿ ಮುಗಿಸುತ್ತಾನೆಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. அவர் தொடங்கியது அவர் சரியாய் செய்து முடிப்பார் என்று. ಅವರು ಪ್ರಾರಂಭಿಸಿದನ್ನು ಅವರು ಸರಿಯಾಗಿ ಮಾಡಿ ಮುಗಿಸುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ಈ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ ಅಂದ್ರೆ, ஆண்டவர் நம்ம ஒருவரையும் ஒரு ப்ராஜெக்டாக எடுத்து வைத்து கொண்டிருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಒಂದೊಂದು ಕಾರ್ಯವಾಗಿ ತೆಗೆದಿಟ್ಟಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்மளை ரட்சிக்க வேண்டும், ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಣೆ ಪಡಿಸಬೇಕು, நம்மளை தேவன் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், ಆತನು ಪರಲೋಕಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ஒரு ಕೊಂಡೊಯ್ಯಬೇಕು, உன்னதமான இடத்தில் வைக்க வேண்டும், ಒಂದು ಉನ್ನತವಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ நம்மளை ಇಡಬೇಕು. வைத்து செய்ய வேண்டிய காரியத்தை தேவன் முதலாகவே திட்டப்படுத்தி இருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಇಟ್ಟು ಮಾಡಬೇಕಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಆತನು ಮೊದಲೇ ಅದನ್ನು ಸಿದ್ಧ அவருடைய ಮಾಡಿದ್ದಾನೆ. வழிகள் அதிசயமா இருக்கும். ಆತನ ಮಾರ್ಗಗಳು ವಿಶೇಷವಾಗಿದೆ. நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, ನಮ್ಮ ಕಣ್ಣಿಂದ நம்ம ನೋಡ್ಲಿಕ್ಕೆ சுய ಆಗೋದಿಲ್ಲ, புத்தியால் அதை யோசிக்க முடியாது. ನಮ್ಮಿಂದ ಅದು ಯೋಚನೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. நம்ம எப்பவுமே நம்ம இருக்கிற நிலைமை பார்க்கிறோம், ಇರುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡುತ್ತೀವಿ. நம்ம கண்களை காட்டுறது நம்ம காண்கிறோம், ನಮ್ಮ ಕಣ್ಣಲ್ಲಿ ನೋಡುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು நம்மளுடைய ನೋಡುತ್ತೀವಿ. அறிவுகள் சொல்லுகிறது நம்ம நம்புகிறோம். ನಮ್ಮ ಅರಿವು ಹೇಳುವುದನ್ನು ನಾವು ನಂಬುತ್ತೀವಿ. தேவனுடைய வார்த்தை இது எல்லாத்தையும் காட்டிலும் அதிகமாய் மேலே இருக்கிறது. ದೇವರ ಕಾರ್ಯಗಳು ಇದು ಎಲ್ಲಕ್ಕಿಂತಲೂ ಅಧಿಕವಾಗಿದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நீங்க ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. தேவனுடைய வழி நம்மளுடைய வழி கிடையாது. ದೇವರ ಮಾರ್ಗವು ನಮ್ಮ ಮಾರ್ಗವಲ್ಲ. தேவன் யோசிக்கிறது விசேஷமாய் இருக்கும். ದೇವರ ಯೋಚನೆಯು ಅದು ವಿಶೇಷವಾಗಿರುತ್ತದೆ, அது அதிசயமாய் இருக்கும். ಅದು ಅತಿಶಯವಾಗಿರುತ್ತದೆ. நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் கேட்கப்படாத காரணம் என்னன்னா, ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಕೇಳಲ್ಪಡಲಿಕ್ಕೆ ಕಾರಣವೇನೆಂದರೆ, தேவன் நம்மளை வைத்து திட்டப்படுத்திருக்கிற நினைச்சிருக்கிற காரியங்கள் நம்மளுடைய நினைவை காட்டிலும் அது டிஃபரெண்டா இருக்கும். ನಮ್ಮ ದೇವರು ನೆನೆಸಿರುವ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮ ಯೋಚನೆಗಿಂತಲೂ ಅದು ವಿಶೇಷವಾಗಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே ஒரு காரணத்தா ಅದೇ ಒಂದು ಕಾರಣ. சில நேரத்தில் நம்மளுடைய ஜெபங்கள் டிலே ஆவறது. ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯು ತಡವಾಗುತ್ತದೆ. ದೇವರು நம்மள என்ன சொல்லுகிறது, நம்மளுடைய ஜெபம் கேட்காமல் இருக்கிறது கிடையாது, ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳುತ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತಲ್ಲ, அது விசேஷமாய் அதுக்கு ஒரு பதில் கொடுக்கிறதுக்காக ಅದಕ್ಕೆ இருக்கிறார். ವಿಶೇಷವಾದ ಉತ್ತರ ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ நீ ಎಂಬುದಾಗಿ. கேட்டதை காட்டிலும் ನೀನು ಕೇಳುವುದಕ್ಕಿಂತ அதிகமாய் கொடுக்க அவர் ஆசைப்படுகிறார். ಅಧಿಕವಾಗಿ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಆತನು அது ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. ஸ்பெஷலாய் கொடுக்க ஆசைப்படுகிறார். ವಿಶೇಷವಾಗಿ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ அது ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. சரியான நேரத்தில் கொடுக்க ಅದು ஆசைப்படுகிறார். ಸರಿಯಾದ ಸಮಯದಲ್ಲಿ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ அதனால தான் ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. சில ஜெபங்கள் டிலே ஆகுது. ಅದಕ್ಕೆ ಕೆಲವು ಪ್ರಾರ್ಥನೆಗಳು ತಡವಾಗುತ್ತದೆ. ஆண்டவருடைய நேரம் ஸ்பெஷல் நேரமா இருக்கும். ದೇವರ ಸಮಯ ಅದು ವಿಶೇಷವಾದುದು. ஒரு 75 வயசுல எப்ராஹிம் குழந்தை கேட்ட போது 75 ವರ್ಷದಲ್ಲಿ ಅಬ್ರಹಾಮನ ಮಗುವನ್ನು ಕೇಳುವಾಗ 99 வயசுல கொடுக்கிறார். 99 ವರ್ಷದಲ್ಲಿ ಕೊಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் நினைச்சிருக்கலாம், ಅವನು ನೆನೆಸಿರಬಹುದು, ஆண்டவரೇ இந்த வயசுல வந்து கொடுக்கிறீங்க, ಈ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀರಲ್ಲ, இந்த வயசுல வந்து கொடுக்கிறீங்க, ಈ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಕೊಡ್ತಾ அந்த ಇದ್ದೀರಲ್ಲ, குழந்தை ஈசாக்காய் மாற வேண்டுமானா ಆಗ ಆ ಮಗು ಇಸಾಕ್ ಆಗಿ ಬದಲಾವಣೆ ஆபிரகாம்
ಮಾಡಬೇಕಾದ ಆ குழந்தை ஈசாக்கு அந்த தேவனுடைய வழியில் நடக்க வேண்டுமானா ಇಸಾಕನು ದೇವರ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯಬೇಕಾದರೆ அவன் பிறக்க வேண்டிய நேரத்தில் தான் பிறக்க வேண்டும். ಅವನು ಹುಟ್ಟಬೇಕಾದ ಸಮಯದಲ್ಲೇ ಹುಟ್ಟಬೇಕಾಗಿತ್ತು. ஹalleluya. ஹalleluya. அதுக்கு முன்பே இருக்கிற வழிகளை தேவன் ஸ்திரப்படுத்த வேண்டும். ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಅವನ ಇರುವಂತ ಮಾರ್ಗವನ್ನು அந்த ಸ್ಥಿರಪಡಿಸಬೇಕಾಗಿತ್ತು. 25 ವರ್ಷ ಎಬ್ರಾಮೆ ಆಶೀರ್ವಾದത്തോடு நடத்தினாள். 75 ವರ್ಷದವರೆಗೂ ದೇವರು ಅಬ್ರಹಾಮನನ್ನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ நம்பிக்கையில் நடத்தினாள். ನಂಬಿಕೆಯಿಂದ ನಡೆಸಿದನು. தேவன் உங்களை உருவாக்குகிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ರೂಪಿಸುತ್ತಾನೆ. அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதுக்காக, ಅವರ ಆಶೀರ್ವಾದವನ್ನು நீ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ, ಅರ್ಹತೆ ಉಳ್ಳ ಪಾತ್ರமாய் மாறதுக்காக ನೀನು ಅರ್ಹತೆಯುಳ್ಳ ಪಾತ್ರವಾಗಿ ಬದಲಾವಣೆ தேவன் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ರೂಪಿಸುವನಾಗಿದ್ದಾನೆ. ஹalleluya. ಹalleluya. அப்பதான் நீ அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ಆವಾಗ ಮಾತ್ರ ದೇವರ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஹalleluya. ಹalleluya. நீ ஒருவேளை கிட்ட பாத்திரமாய் இருந்தா ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಕೆಟ್ಟ ಪಾತ್ರಿಯಾಗಿದ್ದರೆ அந்த ஆசீர்வாதம் கெட்டு போயிடும். ಆಗ ಆಶೀರ್ವಾದವು ಕೆಟ್ಟು ಹೋಗುತ್ತದೆ. ஹalleluya. ಹalleluya. அது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒரு பரிசுத்தமான காரியம். ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ಅದು ಪರಿಶುದ್ಧವಾದುದು. ஹalleluya. ಹalleluya. என்ன சொல்லுகிறது? அதுல ஃபுல் பரிசுத்தம் அடங்கி இருக்கிறது. ಅದರಲ್ಲಿ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಪರಿಶುದ್ಧತೆ ತುಂಬಿದೆ. தேவன் உங்களை உயர்த்தணும்னு ஆசைப்பட்டா ದೇವರು ನಿನ್ನನ್ನು நீ ಉನ್ನತಪಡಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ அந்த உயர்வுக்கு அர்ஹத்தை உள்ளவனாய் இருக்க வேண்டும். ನೀನು ಆ ಉನ್ನತಕ್ಕೆ ಅರ್ಹನುಳ್ಳವನಾಗಿರಬೇಕು. தேவன் உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்க வேண்டுமானா ದೇವರು ನಿಮಗೊಂದು ಜವಾಬ್ದಾರಿ நீ அந்த ಕೊಡಬೇಕಾದರೆ பொறுப்புக்கு ಅರ್ಹತೆ உள்ளவனாய் இருக்க ನೀನು வேண்டும். ಆ ಜವಾಬ್ದಾರಿಗೆ ಅರ್ಹತೆ ಉಳ್ಳ ஒரு ವ್ಯಕ್ತಿಯಾಗಬೇಕು. irresponsible peopleக்கு ಒಂದು ಕ್ರಮ ಇಲ್ಲದಂತ ವ್ಯಕ್ತಿಗೆ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தா ಒಂದು ರೆಸ್ಪಾನ್ಸಿಬಿಲಿಟಿಯನ್ನು அவன் ಕೊಟ್ರೆ எல்லாத்தையும் ஆளு செய்திருவார். ಅದು ಎಲ್ಲವನ್ನು ನಾಶ ಮಾಡುತ್ತಾನೆ. அதனாலே முதலாக தேவன் ಮೊದಲನೇದಾಗಿ உங்களை ದೇವರು உருவாக்கும் போது ನಿಮ್ಮನ್ನು ರೂಪಿಸುವಾಗ அவர் என்ன நினைப்பார் தெரியுமா? ಏನ್ ನೆನೆಸುತ್ತಾರೆ? இவனே அர்ஹத்தை உள்ளவனாய் மாற்ற வேண்டும். ದೇವರೇ ಅರ್ಹತೆ இந்த ಉಳ್ಳವನಾಗಿ ஆசீர்வாதத்துக்கு ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ. அர்ஹத்தை உள்ளவனாய் மாற்ற ಈ ಒಂದು வேண்டும். ಕಾರ್ಯಕ್ಕೆ ಅರ್ಹತೆ ಉಳ್ಳ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ அதப்புறம் அந்த ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ. ஆசீர்வாதத்தை கையில் கொடுப்பார். ಆಗ ಆಶೀರ್ವಾದವು ಕೈಗೆ ஒரு ಸಿಗುತ್ತದೆ. ராஜா அவனுடைய மகனுக்கு ಒಂದು ರಾಜನು ಅವನ ಮಗನಿಗೆ சிம்ஹாசனத்தில் உட்கார வைக்கும் முன்னாடி ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಕೂರಿಸುವ ಮುಂಚಿತವಾಗಿ சேனைகளோடு யுத்தத்தை செய்ய விடுவார். ಸೇನೆಗಳೊಂದಿಗೆ ಯುದ್ಧ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಬಿಡುತ್ತಾರೆ. அந்த கத்திகளை ட்ரைனிங் கொடுப்பார். ಆ ಕತ್ತೆಗೆ ಟ್ರೈನಿಂಗ್ அவன் சாதாரண மனுஷனாக வாழ வேண்டும். ಅವನು ಸಾಧಾರಣ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. அந்த சிப்பாய்கள் தங்குகிற இடத்தில் போய் தங்க ಆ வேண்டும். ಸಿಪಾಯಿಗಳು ಇರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೋಗಿ ಇರಬೇಕು. அவர் சாப்பிடுகிற சாப்பாடு சாப்பிட வேண்டும். ಅವರು ತಿನ್ನುವಂತ ಊಟವನ್ನು ತಿನ್ನಬೇಕು. ஒரு ஐஸ்வர்யம் இல்லாதவன் வளர வேண்டும். ಒಂದು ಐಶ್ವರ್ಯ ಇಲ್ಲದೆ ಜೀವಿಸಬೇಕು. அப்ப போய் தான் அவனுக்கு ராஜாவுடைய சிம்ஹாசனம் ಆಗ கிடைக்கும். ಮಾತ್ರ ಅವನಿಗೆ ರಾಜನ ಸಿಂಹಾಸನವು ಸಿಕ್ಕುತ್ತದೆ. அந்த கீழே இருக்கிற அந்த என்ன சொல்கிறது, அந்த நீங்க அந்த எர்த்தை பார்க்காமல் ಕೆಳಗಿರುವಂತ ಭೂಮಿಯನ್ನು ನೋಡದೆ நீ அந்த உயரத்தை பார்க்க முடியாது. ನಾವು ಉನ್ನತವನ್ನು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗುದಿಲ್ಲ. ஹalleluya. 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 அந்த கீழே இருக்கிற ஜனங்களுடைய வேதனை அறியாமல் ಕೆಳಗಿರುವಂತ ಜನರ ನೋವನ್ನು ತಿಳ್ಕೊಳ್ಳದೆ அந்த அதிகார பதவியில் இருக்க முடியாது. ಅಧಿಕಾರವನ್ನು ಇರ್ಲಿಕ್ಕೆ ಆಗುದಿಲ್ಲ. அதனால உங்களை தேவன் உருவாக்குவார். ಆದ್ದರಿಂದ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ರೂಪಿಸುತ್ತಾನೆ. ಅದப்புறம் உங்களை உயர்த்துவார். ಆತ ನಿಮ್ಮನ್ನು உங்களுக்கு அந்த ಉನ್ನತಪಡಿಸುತ್ತಾನೆ. ஆசீர்வாதம் கொடுப்பார். ಆತ ನಿಮಗೆ ಆಶೀರ್ವಾದವನ್ನು அப்பதான் நீ ಕೊಡುತ್ತಾನೆ. கீழே விழுந்திருக்கிற ஜனங்களை நீ கை கொடுத்து ಆಗ நடத்த முடியும். ಮಾತ್ರವೇ ಕೆಳಗಿದ್ದ ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನು ಕೈ ಕೊಟ್ಟು ಮೇಲೆ ಎತ್ತಲಿಕ್ಕೆ ಆಗುವುದು. யோசேப்பை பாருங்க. ಯೋಸೇಫನನ್ನು ನೋಡ್ರಿ. அவன் 17 வயசுல ஒரு கனவை காண்கிறார். ಅವನು 17 ವರ್ಷದಲ್ಲಿ ಒಂದು ಕನಸನ್ನು ಕಾಣುತ್ತಾನೆ. ஹalleluya. ಹalleluya. என்ன கனவை காண்கிறார்? ಏನ್ ಕನಸನ್ನು அவருடைய ಕಾಣುತ್ತಾನೆ? சகோதரன் அவருடைய பிதா வந்து அவர் முன்பாக முட்டி போட்டு நிக்கிறது. ಅವರ அந்த கனவை ಸಹೋದರರು காண்கிறார். ಅವರ ಮುಂದೆ ಮೊಣಕಾಲು ಇರುವುದನ್ನು ಕಾಣುತ್ತಾರೆ. ஹalleluya. ಹalleluya. 17 வயசு வரைக்கும் 17 ವರ್ಷದವರೆಗೂ அவன் கனவே காப்பாத்தது கிடையாது. ಅವನ ಕನಸೇ ನೋಡಿಲ್ವಾ? நம்ம நம்பவே முடியாது. ನಂಬಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. அவன் நிறைய கனவு பார்த்திருக்கலாம். ಅನೇಕ ಕನಸುಗಳನ್ನು இந்த ನೋಡಿರ್ಬೋದು. கனவு விசேஷமா ಈ இருந்தது. ಕನಸು இது ವಿಶೇಷವಾಗಿತ್ತು. கனவு விசேஷமா ಈ இருந்தது. ಕನಸು அதுக்கு ವಿಶೇಷವಾಗಿತ್ತು. காரணம் என்ன தெரியுமா? ಅದಕ್ಕೆ ಕಾರಣ தேவன் ಏನೆಂದರೆ அவருடைய இருதயத்தில் மனசில் ஒரு உறுதிப்படுத்தியிருக்கிறார். ದೇವರು ಅವರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಒಂದು நான் இது செய்ய போகிறேன் ನಾನು என்று. ಇದು ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ. ஹalleluya. ஹalleluya. அப்போ அந்த கனவு மூலமாய் ಆ ಕನಸಿನ அவன் ஒரு ராஜா ಮೂಲಕವಾಗಿ பதவியில் உட்கார வேண்டும். ಆ ರಾಜನ அவன் ஒரு ಪದವಿಯಲ್ಲಿ பெரிய ஒரு பதவியில் இருக்க ಆ வேண்டும். ಒಂದು ದೊಡ್ಡ அப்பதான் ಪದವಿಯಲ್ಲಿ அவருடைய ಇರಬೇಕು. சகோதரன் முன்னாடி முழங்கால் போட்டு நிப்பாரு. ಆಗ ಮಾತ್ರ ಸಹೋದರ ಮುಂದೆ ಮೊಣಕಾಲು ಇರಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஹalleluya. ஹalleluya. அப்போ அந்த பதவி வரைக்கும் கொண்டு போகிறதுக்காக ಆ ಪದವಿವರೆಗೆ ಕೊಂಡೊಯ್ಯುವುದಕ್ಕೆ ஆண்டவர் முதலாக யோசேப்பை அந்த குழியில போட்டார். ಯೋಸೇಫನನ್ನು ಆ ಗುಂಡಿಗೆ ಹಾಕಿದ್ರು ಮೊದಲನೇ ಬಾರಿ. ஹalleluya. நிறைவேற நினைப்பார். அவர் அன்மார அவர் குழியில போட்டிருந்தார். ಅಣ್ಣನವರು ಗುಂಡಿಯಲ್ಲಿ ಹಾಕಿದ್ರು ಎಂಬುದಾಗಿ ತಿಳ್ಕೊಳ್ತಾರೆ. ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் அவரை யாரும் அவனை
தொடவும் கூட முடியாது. ದೇವರ ಚಿತ್ತವಿಲ್ಲದೆ ಯಾರು ಅವನನ್ನು ಮುಟ್ಲಿಕ್ಕಾಗಿಲ್ಲ. அவனை குழியில போட்டது யாரு? ಆ ಗುಂಡಿಯಲ್ಲಿ ಹಾಕಿದ ಯಾರು? ಯಾರು? அவருடைய அண்ணன்மாரு. ಅವರ ಅಣ್ಣಂಚಿರು. பட் ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் ದೇವರ அது ಚಿತ್ತವಿಲ್ಲದೆ நடக்காது. ಅದು ನಡೆಯುವುದಿಲ್ಲ. உங்களை முதலாக குழியில போடுவார், ನಿಮ್ಮನ್ನು ಗುಂಡಿಗೆ ಮೊದಲೇಗಾಗಿ ಹಾಕ್ತಾರೆ, அங்கே உன்னை உயர்த்துவார். ಅಲ್ಲಿಂದ ಮೇಲೆ ಕೆತ್ತುತ್ತಾರೆ. நீ ஆழத்தை அறியாத ನೀನು ಆಳ ஒரு நாள் ಗೊತ್ತಿಲ್ಲದೆ உயர்வை கண்டடைய முடியாது. ನೀನು ಉನ್ನತ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஆழத்தை அறியாத ಆಳವನ್ನು உயர்வே ಉನ್ನತವನ್ನು அளக்கவும் முடியாது. ಉನ್ನತವನ್ನು நீ ಅಳಿಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஆழத்தை அறிய வேண்டும். ಮೊದಲು ನೀನು ಆಳವನ್ನು அப்பதான் ಅರಿತುಕೊಳ್ಳಬೇಕು. உனக்கு உயிருக்கு அந்த உயர்வுக்கு மதிப்பு இருக்கும். ಅದಕ್ಕೆ ಆಗ ನಿನಗೆ ಉನ್ನತಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಇರುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. அப்ப நீ உயர்ந்த இடத்துல போகும்போது ಉನ್ನತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ அப்பதான் உனக்கு ஆழத்தில் இருக்கிற மனுஷனுடைய வேதனைகள் தெரியும். ಆಗ ನಿನಗೆ ಆಳದಲ್ಲಿ ಇರುವಂತ ಮನುಷ್ಯನ ನೋವು ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. ஸ்ட்ரைட்டா உன்னை உயர்த்தல வைத்தா ಒಂದೇ ಸಾರಿ ನೀನನ್ನು ಉನ್ನತಕ್ಕಿಟ್ರೆ ஆழத்தில் இருக்கிற மனுஷனை நீ கண்டிக்க கூட விடாது. ಆಳದಲ್ಲಿ ಇರುವಂತ ಮನುಷ್ಯನ ನೀನು ಕಂಡುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. அப்போ உங்களை உயரத்துல எதுக்கு வைக்கணும்? ನಿಮ್ಮನ್ನು ಉನ್ನತಕ್ಕೆ ಹೇಗೆ ಇಡಬೇಕು? ஆழத்தில் இருக்கிறவங்களே ಆಳದಲ್ಲಿರುವಂತ கையை கொடுத்து தூக்க வேணும். ಕೈ ಹಿಡಿದು ಮೇಲೆ ಕೆತ್ತುವುದಕ್ಕಾಗಿ தேவாதி தேவன், ராஜாதி தேவன், ರಾಜಾದಿ அவர் ராஜாதி ராஜாக இருந்து கூட ರಾಜಾದಿ அவர் ஏழையாய் பிறந்தார். ಅವನು ಬಡವನಾಗಿ ಹುಟ್ಟಿದನು. எதுக்காக தெரியுமா? ಯಾಕಾಗಿ ಗೊತ್ತಾ? நம்மளை புரிய வைக்கிறதுக்காக. ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ. எனக்கு உங்க வேதனை தெரியும். ನನಗೆ ನಿಮ್ಮ ನೋವು அவர் ಗೊತ್ತು. கஷ்டத்துல வளர்ந்தார். ಆತನು ಕಷ್ಟದಲ್ಲಿ ಇದ್ದನು. எதுக்காக தெரியுமா? ಯಾಕಾಗಿ ಗೊತ್ತಾ? உங்களுடைய வேதனை எனக்கு புரியும். ನಿಮ್ಮ ನೋವು ನನಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. கண்ணீர் எனக்கு தெரியும். ನಿನ್ನ ಕಣ್ಣೀರು ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. அவர் எங்கேயோ என்ன சொல்லுகிறது, ராஜாவை கொட்டாரத்துல பிறந்திருக்கலாம். ರಾಜನ ಅರಮನೆಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿರಬಹುದಾಗಿತ್ತು. அவர் பிறக்கும் போது சொர்ண கட்டில தூங்கி இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ಅವನು ಹುಟ್ಟಿದ ಮೇಲೆ ಚಿನ್ನದ ಮಂಚದಲ್ಲಿ ಮಲಗಿರಬಹುದಿತ್ತು. இது எதையும் ಚೂಸ್ பண்ணாம, ಇದನ್ನ ಯಾವುದನ್ನು ಆಯ್ಕೆ ಮಾಡದೆ ஒரு கேட்டல் ஃபீல்ட்ல ಒಂದು ಸಾಧಾರಣ ಕೊಟ್ಟಿಗೆಯಲ್ಲಿ அங்கே அவர் பிறந்தார். ಅಲ್ಲಿ ಆತನು ಹುಟ್ಟಿದನು. அவரை படுக்க வைக்கிறதுக்காக தொட்டி கூட இல்ல. ಅಲ್ಲಿ ಅವರನ್ನು ಮಲಗಿಸುವುದಕ್ಕೆ ತೊಟ್ಟಿಲು ಕೂಡ ಇರಲಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. அவர் எதுக்காக செய்தார்? ಯಾಕಾಗಿ ಮಾಡಿದನು? அவர் ஆழத்தை அறிந்தார். ಆಳವನ್ನು ಅರಿತುಕೊಂಡಿದ್ದನು. ஆழத்தில் இருக்கிற மக்களை அறிந்தார். ಆಳದಲ್ಲಿರುವಂತ ಮಕ್ಕಳನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡು தேவன் நம்மளை அவரை போல மாற்ற ஆசைப்படுகிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಅವರಾಗಿ ರೂಪಿಸಲಿಕ್ಕೆ ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದಾನೆ. தேவன் ஆசைப்படுகிற நம்ம இயேசுவை போல மாற வேண்டும். ನಾವು ಯೇಸುವಿನಾಗಿ ಬದಲಾವಣೆ ಆಗಬೇಕೆಂದು ಆಸೆಪಡುತ್ತಾನೆ. இயேசுவை போல நம்ம மாறதுக்காக, ಯೇಸುವಾಗಿ ಬದಲಾವಣೆ ಆಗುವುದಕ್ಕಾಗಿ, இயேசு போல கஷ்டங்கள் அறிய வேண்டும். ಯೇಸುವಿನಾಗಿ ಕಷ್ಟಗಳನ್ನು இயேசு ಅರಿತುಕೊಳ್ಳಬೇಕು. போல அந்த ஆழம் அறிய வேண்டும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಾಗಿ ಆ ಆಳವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. வேதனை அறிய வேண்டும். ನೋವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. கஷ்டம் அறிய வேண்டும். ಕಷ್ಟವನ್ನು அதே ಅರಿತುಕೊಳ್ಳಬೇಕು. இயேசு உயர்ந்தது போல ಯೇಸು ಉನ್ನತಕ್ಕೆ ಬಂದ ರೀತಿಯಲ್ಲಿ தேவன் நம்மளை உயர்த்துவார். ಆತನು ನಮ್ಮನ್ನು ಉನ್ನತಕ್ಕೆ ತರುತ್ತಾನೆ. அப்பதான் ಆಗ நம்ம அந்த கஷ்டத்தில் இருக்கிற பாவத்தில் இருக்கிற மக்களை கையை பிடித்து தூக்க முடியும். ಆಗ ಮಾತ್ರ ಕಷ್ಟದಲ್ಲಿ ಪಾಪದಲ್ಲಿ ಇರುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನು ಮೇಲೆ ಕೆತ್ತಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கஷ்டம் தெரியாத மக்களுக்கு ಕಷ್ಟ ಗೊತ್ತಿಲ್ಲದ ಮಕ್ಕಳಿಗೆ வேதனையே தெரியாது. ನೋವು ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பல ஜனங்களை பார்த்திருக்கிறேன். ಅನೇಕ ಜನರನ್ನು ನೋಡಿದ್ದೇನೆ. போதர்களை பார்த்திருக்கிறேன். ಬೋಧಕರನ್ನು ನೋಡಿದ್ದೇನೆ. குடிச்சிட்டு இருக்கிற அந்த மனுஷனே ಒಬ್ಬ ಕುಡಿದಿರುವಂತ ಮನುಷ್ಯನನ್ನು ரொம்ப தப்பாய் பேசுவார். ತಪ್ಪಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. அதே அந்த மனுஷனை சரியா அறிந்தவன் என்ன பேசுவார்? ಅವನನ್ನು ಅರಿತಂತ ಸರಿಯಾದ ವ್ಯಕ್ತಿ ಏನು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, பாவ மனுஷன் ಪಾಪ ಮನುಷ್ಯ அடிமைத்தனத்தில் விழுந்திருக்கிறார். ದಾಸತ್ವದಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದಾನೆ. அடிமையில் விழுந்திருக்கிறார். ದಾಸತ್ವದಲ್ಲಿ அவன் அடிமையா இருக்கிறார். ಅವನ ದಾಸನಾಗಿದ್ದಾನೆ. பிசாசனுடைய கையில் இருக்கிறார். ಸೈತಾನನ ಕೈಗೆ ಸಿಕ್ಕಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. ஹalleluya. ஹalleluya. சில சபைகள்ல போனா ಕೆಲವು ಸಭೆಗೆ ಹೋದರೆ பணக்காரருக்கு வித்தியாசமான மதிப்பு கொடுப்பார். ಹಣವಂತರಿಗೆ ಒಂದು ರೀತಿ ವಿಶೇಷ ಮಹಿಮೆ, நல்ல துணி போட்டு வந்தவருக்கு வித்தியாசமான ஒரு மதிப்பு, ಒಳ್ಳೆ ಬಟ್ಟೆ ಹಾಕಿದವರಿಗೆ ಇನ್ನೊಂದು ರೀತಿ ವಿಶೇಷತೆ, ரொம்ப ஏழையா இருக்கிறவங்களுக்கு வேற விதமாய், ಬಡವರಾಗಿದ್ದವರಿಗೆ ಇನ್ನೊಂದು ರೀತಿಯ ವಿಶೇಷತೆ. அது எப்படிப்பட்ட ஜனங்கள் தெரியுமா? ಅದು ಯಾವ ತರದ அந்த ಜನರು? ஆழத்தை அறியாத ஜனங்கள், ಆಳವನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳದ ಜನರು, அல்லனா அந்த ஆழத்தை மறந்திருக்கிற ஜனங்கள். ಆಳವನ್ನು ಮರೆತ ಜನರು. தேவன் நம்மளை உயர்த்துவார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಉನ್ನತಕ್ಕೆ ತರುತ್ತಾನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பட் நம்மளுடைய பின்னாடி இருக்கிற வாழ்க்கை நம்ம ஒரு நாளும் மறக்க கூடாது. ನಮ್ಮ ಇಂದಿನ ಜೀವಿತವನ್ನು ಒಂದು ದಿನ நம்ம எப்படி இருந்தோ நம்ம ಅದು ಮறக்கவே கூடாது. ನಾವು ಹೇಗೆ ಹಿಂದೆ ಜೀವಿಸಿದೋ ಅದನ್ನು ಮರಿಬಾರದು. ஹalleluya. ஒருவேளை நம்ம அந்த வாழ்க்கையை மறந்துட்டனா, ಒಂದು ವೇಳೆ ಆ ಜೀವಿತವನ್ನು ಮರೆತು ಹೋದರೆ நம்மளே தேவன் உயர்த்தியது வேஸ்ட். ನಮ್ಮನ್ನು ದೇವರು ಉನ್ನತಕ್ಕೆ ತಂದದ್ದು ವೇಸ್ಟ್. நம்ம உயர்வு எதுக்கும் யூஸ் இல்ல. ನಮ್ಮ ಉನ್ನತಕ್ಕೆ ಬಂದದ್ದು ಯಾವುದಕ್ಕೂ ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ. நம்மளே உயர்த்தியது, ನಮ್ಮನ್ನು ಉನ್ನತಪಡಿಸಿದ್ದು அந்த
கீழே இருக்கிற ஜனங்களுடைய வேதனை அறியறதுக்காக, ಕೆಳಗಿರುವಂತ ಜನರ ನೋವನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ, அவரை கையை பிடிச்சு தூக்குறதுக்காக, ಅವರನ್ನು ಕೈ ಹಿಡಿದು ಮೇಲೆ ಕೆತ್ತುವುದಕ್ಕಾಗಿ. ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால நம்மளுடைய இருதயம் எப்பவுமே ಆದ್ದರಿಂದ ನಮ್ಮ ಹೃದಯ ಯಾವಾಗಲೂ நம்ம தேவன் மேல வைக்க வேண்டும், ನಮ್ಮ ದೇವರ ಮೇಲೆ ಇಡಬೇಕು, தேவனுடைய காரியங்கள் மேல வைக்க வேண்டும். ದೇವರ ಕಾರ್ಯಗಳ ಮೇಲೆ ಇಡಬೇಕು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்மளுடைய உயர்வு எதுக்காக? ನಮ್ಮ ಉಯರ್ವು ಯಾವುದಕ್ಕಾಗಿ? நம்மளுடைய அந்த அந்த என்ன சொல்லுகிறது, அந்த தரித்திரத்தனம் எதுக்காக? ನಮ್ಮ ದಾರಿದ್ರ್ಯವು ಯಾವುದಕ್ಕಾಗಿ? நம்ம இருக்கிற அந்த தரமட்ட நிலைமை எதுக்காக? ನಮ್ಮ ಕೆಳಮಟ್ಟ ಜೀವಿತ ಯಾಕಾಗಿ? எதுக்காக? This is the training period. ಇದೊಂದು ತರಬೇತಿಯ ಸಮಯ. Hallelujah. Hallelujah. யோசேப் அதே ட்ரைனிங் பீரியட்ல இருந்தார். ಯೋಸೇಫನು ಅದೇ ತರಬೇತಿಯಲ್ಲಿದ್ದನು. யோசேப் அந்த குழியில விழுந்த அப்புறம், ಯೋಸೇಫನ ಗುಂಡಿಯಲ್ಲಿ ಬಿದ್ದಾಗ, அந்த ராஜா பதவிக்கு போகிற வரைக்கும் ರಾಜ ಎಂಬ ಪದವಿಗೆ ಹೋಗುವ பல கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார். ಅನೇಕ ಕಷ್ಟಗಳನ್ನು ಎದುರಿಸಿದನು. God is a very good teacher. ಆ ದೇವರು ಒಳ್ಳೆ ಒಂದು ಶಿಕ್ಷಕ, very good teacher. ಆತನು ಒಳ್ಳೆ ಶಿಕ್ಷಕ. full life க்கு ಲೆಸನ್ சொல்லி கொடுத்திருக்கிறார். ಇಡೀ ಜೀವಮಾನಕ್ಕೆ ಪಾಠವನ್ನು ಕಲಿಸಿದ್ದಾನೆ. தேவனுக்கு தெரியும் நான் எதுக்காக அந்த யோசேப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறேன், ಯಾಕಾಗಿ ಆ ಯೋಸೇಫನನ್ನು ರೂಪಿಸಿದನೆಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿದೆ. 15 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய ஒரு பஞ்சம் வர போகிறது. 11 ವರ್ಷದ ನಂತರ ಒಂದು ಬರಗಾಲ ಬರಲಿಕ್ಕಿದೆ. அந்த நாள்ல ಆ ದಿವಸದಲ್ಲಿ இந்த யோசேப் மூலமாய் தான் ಈ ಯೋಸೇಫನ இந்த ಮೂಲಕ தேசத்தை நான் காக்க ಈ போகிறேன், ದೇಶವನ್ನು ಕಾಯಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ, தேசத்தை நான் ரட்சிக்க போகிறேன். ಈ ದೇಶವನ್ನು ರಕ್ಷಣೆ ஒரு ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ. பர்பஸ், ಒಂದು ಉದ್ದೇಶ, உங்களை வைத்து ஒரு பர்பஸ் உண்டு. ನಿಮ್ಮ ಮೇಲೆ ನಿಮ್ಮನ್ನಿಟ್ಟು ದೇವರಿಗೆ ಒಂದು நம்ம ಉದ್ದೇಶ சகிக்கிற ಇದೆ. அந்த வேதனைக்கு ஒரு பர்பஸ் உண்டு. ನಾವು ಸಹಿಸುವಂತ ನೋವಿಗೆ ಒಂದು ಉದ್ದೇಶ தேவன் ಉಂಟು. நம்மை ட்ரெயின் பண்ணி கொண்டிருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ದೇವರು ತರಬೇತಿಗೊಳಿಸುತ್ತಾನೆ. ஹalleluya. ஹalleluya. யோசேப்பை ட்ரெயின் பண்ணாரு. ಯೋಸೇಫನನ್ನು ತರಬೇತಿಗೊಳಿಸಿದರು. ஹalleluya. அந்த யோசேப் மூலமாய் ಯೋಸೇಫನ ಮೂಲಕವಾಗಿ 15 வருஷம் கழிச்சு 15 ವರ್ಷದ ನಂತರ அந்த பஞ்சத்துல சாவ வேண்டிய ஜனங்கள் ಬರಗಾಲದಲ್ಲಿ ಸಾಯಬೇಕಾದ ಜನರನ್ನು சாவாமல் வாழ்ந்தார். ಸಾಯದೆ ಜೀವಿಸಿದರು. அதுக்கு காரணம் என்ன? ಅದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? அவன் யோசேஃபே காரணம். ಯೋಸೇಫನ ಕಾರಣ. யோசேஃப் ಆ ಯೋಸೇಫನು நிறைய ಸಹಿச்சு வந்திருக்கிறவன், ಅನೇಕ ಕಾರ್ಯವನ್ನು வேதனை அறிந்து வந்திருக்கிறவன், ನೋವನ್ನು ಅರಿತುಕೊಂಡು ಬಂದ ವ್ಯಕ್ತಿ. அந்த ನೋವುக்கெಲ್ಲ காரணம் என்ன? ಆ ನೋವಿಗೆ ಕಾರಣವೇನೆಂದರೆ அவனுக்கு தெரிஞ்சது எப்ப தெரியுமா? ಅವನಿಗೆ ಗೊತ್ತಾದದ್ದು ಯಾವುದು ಗೊತ್ತಾ? அவன் அந்த உயரத்தில் உட்காரும் போது, ಅವನು ಉನ್ನತದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವಾಗ, இதுக்காகத்தான் நான் எல்லா கஷ்டத்தை சகிச்சேன், ಇದಕ್ಕಾಗಿ ನಾನು ಎಲ್ಲವನ್ನು ಸಹಿಸಿಕೊಂಡೆ. கஷ்டத்தில் இருக்கிற மக்களே, ಕಷ್ಟದಲ್ಲಿರುವ ಮಕ್ಕಳೇ, அவரை ரட்சிக்கிறதுக்காக ಅವರನ್ನು ರಕ್ಷಣೆ ಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ தெரிந்து கொண்டிருக்கிறார். ದೇವರು ನನ್ನನ್ನು அந்த ಆರಿಸಿಕೊಂಡನು. ಭಾರத்தை எனக்கு ಆ கொடுத்திருக்கிறார். ಭಾರವನ್ನು ನನಗೆ ಕೊಟ್ಟನು. அதனால தான் நான் இதெல்லாம் சகிச்சு ಅದಕ್ಕಾಗಿಯೇ ನಾನು ಇದನ್ನೆಲ್ಲ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. தேவன் உயர்த்தும் போது, ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಉನ್ನತಪಡಿಸುವಾಗ அது ஒரு செகண்ட் போதும், ಒಂದು ನಿಮಿಷ, ಒಂದು ಸೆಕೆಂಡ್ ಸಾಕು. அவன் சிறைச்சாலையிலிருந்து ಆತನು ಸೆರೆಮನೆಯಿಂದ ஸ்ட்ரைட் போய் ராஜா பதவியில் உட்கார்ந்தார். ತಿರುಗಿ ನೇರವಾಗಿ ಹೋಗಿ ರಾಜನ ಪದವಿಯಲ್ಲಿ ஒரு ಕೂತಿದ್ರು. ஸ்லோ ப்ரமோஷன் கிடையாது. ಯಾವುದೇ ಒಂದು ಸ್ಲೋ ಪ್ರಮೋಷನ್ ಅಲ್ಲ. சொல்ல முடியுமா? ಹೇಳಲಿಕ್ಕೆ அவன் ಸಾಧ್ಯ. சிறைச்சாலையில் இருந்து ಅವನು ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿದ್ದನು. வெளி வந்து ಹೊರಬಂದು அவன் சிறைச்சாலைக்கு ಗಾರ್ಡಾಗಿ மாறினார். ಅವನು ಸೆರೆಮನೆಗೆ ಒಂದು ಸೆಕ್ಯೂರಿಟಿ ಆಗಿ ಮಾರ್ಪಟ್ಟನೆಂಬುದಾಗಿ. ಅದப்புறம் அவன் இன்ஸ்பெக்டர் ஆகி மாறினார். ಅವನೊಂದು ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್ ಆದನು. அதனால அந்த ஜெயிலுக்கு ஒரு அதிகாரியாಗಿ மாறினார். ಜೈಲಿಗೆ ಒಂದು ಅಧಿಕಾರಿಯಾಗಿ ಅದப்புறம் ಮಂತ್ರಿಯಾಗಿ ಮಾறினார். ಮಂತ್ರಿಯಾದನು. ಅದப்புறம் அதன் மேல ஒரு பதவி வந்துச்சு. ಅದರ ಮೇಲೆ ಒಂದು ಪದವಿ ಬಂತು. ಅದப்புறம் ராஜாக்களுடைய ஞானிகள் கூட்டத்தில் சேர்ந்தார். ಅದರ ನಂತರ ರಾಜನ ಜ್ಞಾನಿಗಳ ಗುಂಪಿನಲ್ಲಿ ಸೇರಿಕೊಂಡನು. ಅದப்புறம் தான் ராஜாவானார். ಅದರ ನಂತರ ರಾಜನಾದನು. அப்படி நடந்ததா? ಹಾಗೆ ನಡೆಯಿತು? ಇಲ್ಲ. ಇಟ್ಸ್ ಎ ಒನ್ ಡೇ ಡೆಲಿವರಿ. ಇಟ್ಸ್ ஒரே நாள்ல ಒಂದೇ ದಿನದಲ್ಲಿ ಒಂದು ಬಿಡುಗಡೆ ಆದಂತ ಕಾರ್ಯ. ಸ್ಟ್ರೈಟ್ அந்த சிறைச்சாலையிலிருந்து ராஜா பதவியில் போய் உட்கார்ந்தார். ಸೆರೆಮನೆಯಿಂದ ರಾಜನ ಪದವಿಗೆ ಹೋಗಿ ಕೂತ ಕಾರ್ಯ. அந்த ராத்திரி அவன் தூங்கி எழும்பும் போது என்ன நினைச்சிருப்பாரு? ಆ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಅವನು ನಿದ್ರೆ ಮಾಡಿ ಎತ್ತಾಗಿ ಏನ್ ನೆನೆಸಿರಬಹುದು? தூங்கி எழுக்கும் போது ನಿದ್ರೆ ಮಾಡಿ ಎನಿಸಿರಬಹುದು, இது ಬೆಡ್ ரொம்ப ಸಾಫ್ಟ್ ಇருக்கு, ಏನಪ್ಪ ಬೆಡ್ ತುಂಬಾ ಸಾಫ್ಟ್ ಸಡನ್ಲಿ ಆಗಿದೆ. அவன் ಕಣ್ಣು ತೆರೆದು பார்க்கும்போது ಅವನಿಗೆ ಸಡನ್ ಆಗಿ ನೋಡುವಾಗ எவ்வளவு அழகான ஒரு முறியில் இருக்கு, ಎಷ್ಟೊಂದು ಸುಂದರವಾದ ಒಂದು ಮನೆಯೊಳಗಿದ್ದೀವಿ, ஹalleluya, ಅರಮನೆಯಲ್ಲಿದ್ದೀನಿ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த அழகான பெட்ல இருக்கேனா? ಈ ಸುಂದರವಾದ ಮಂಚದಲ್ಲಿ கனசே ಎಷ್ಟೋ ವರ್ಷದ ಕನಸಾಗಿದೆ ಅಲ್ಲ. நான் ஒருவேளை இந்த கனவே பாக்குறேனா? ನಾನು ಕನಸನ್ನು ನೋಡುತ್ತೀನಾ?
ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ. இல்ல ಇಲ್ಲ ಪ್ರಿಯರೇ, தேவன் உயர்த்தும் போது ದೇವರು fraction ಉನ್ನತಪಡಿಸುವಾಗ of second போதும். ಕೆಲವು ಕ್ಷಣಗಳು ಸಾಕು. ಟ್ರೈನಿಂಗ್ ಮುಗಿಚ ಉடನೆ ಆ ಟ್ರೈನಿಂಗ್ ಮುಗಿಸಿದ there is ಕೂಡಲೇ no slow growth. ಯಾವುದೇ ಒಂದು ಸ್ಲೋ ಆದ ಗ್ರೋತ್ ಇಲ್ಲ. அவர் ಸಡನ್ ಆಗಿ ಮೇಲೆ ತೂಕಿ ಒಂದು ಬಿಡುವ, ಸಡನ್ ಆಗಿ ಆತನ ಮೇಲೆ ಸೆಕೆಂಡ್ ಮೇಲೆ ತೂಕಿ ಬಿಡುವ. ಒಂದು ಕ್ಷಣವೇ ಆತನ ಮೇಲೆ ಅವರ வாழ்க்கையில் டிலே என்று சொன்ன வார்த்தை கிடையாது. ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ತಡವಾದ சில ಕಾರ್ಯವೇ நேரத்தில் ಇಲ್ಲ. நம்ம தான் நினைக்கிறோம் டிலே என்று. ನಾವು ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ನೆನೆಸ್ತೀವಿ ನಾವು ತಡವಾಗಿರುತ್ತೀವಿ ಅಂತ. ஒரு ஊர்ல ஒரு என்ஜினியர் இருந்தாரு. ಒಂದು ಊರಿನಲ್ಲಿ ಒಂದು ಎಂಜಿನಿಯರ್ அந்த ಇದ್ದರು. என்ஜினியர் அந்த மக்களுக்கு சொன்னா, ಆ ಎಂಜಿನಿಯರ್ ಆ ಮಕ್ಕಳಿಗೆ ಹೇಳಿದ್ರು, நம்ம இந்த ஊரின் அந்த ஊருக்கு போகிறதுக்காக ಈ ಊರಿನಿಂದ ಆ ಊರಿಗೆ ಹೋಗುವುದಕ್ಕಾಗಿ 5 மணி நேரம் எடுக்கிறது. 5 ಗಂಟೆಗಳು அந்த நேரத்தை குறித்து ಆ ಸಮಯದ ಕುರಿತು குறைச்சு அந்த ಸ್ವಲ್ಪ நேரத்தை குறைச்சு ಸಮಯವನ್ನು ಕಡಿಮೆ ಮಾಡಿ நான் 2 மணியில சேர்க்கிறேன், 2 ಗಂಟೆಯಲ್ಲಿ ನಾನು ಸೇರಿಸುತ್ತೇನೆ. ஹalleluya. ஹalleluya. அப்ப அந்த ஜனங்கள் சொன்ன, எப்படி செய்ய போகிறேன்? ಜನರಿಗೆ ಕೇಳಿದ್ರು, ಹೇಗೆ புதிய ரோடே உண்டாக்க போகிறேன், ಹೊಸ ಒಂದು ಮಾರ್ಗವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ. ஹalleluya. ஹalleluya. அந்த ஜனங்கள் சந்தோஷப்பட்டார். ಜನರು ಸಂತೋಷಪಟ್ಟರು. நாங்கள் 5 மணி நேரத்தில் சென்று சேர வேண்டிய அந்த இடத்தில் 5 ಗಂಟೆ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಸೇರಬೇಕಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ 2 மணியில் சேர போகிறோம். 2 ಗಂಟೆಯಲ್ಲಿ ಸೇರ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. ரொம்ப எல்லாரும் சந்தோஷப்பட்டார். ತುಂಬಾ ಎಲ್ಲರೂ ಸಂತೋಷಪಟ್ಟರು. என்ஜினியர் என்ன சொன்னா தெரியுமா? ಆ ಎಂಜಿನಿಯರ್ ಏನು அந்த ಹೇಳಿದ್ರು, 5 மணி நேரத்துல சேர்கிற அந்த ஊரில் 5 ಗಂಟೆ ಸಮಯದ ಆ ಊರಿಗೆ 2 மணிக்கு நான் சேர்க்கிறேன், 2 ಗಂಟೆಯಲ್ಲಿ ಸೇರಿಸ್ತೇನೆ. ಅದಕ್ಕೆ 3 ವರ್ಷ நேரம் எடுக்கும். ಅದಕ್ಕೆ 3 ವರ್ಷ ಕಾಲಾವಧಿ ಇರುತ್ತದೆ ಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. உங்களுக்கு புரியுதா? ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. அந்த ரோடு உண்டாக்குறதுக்கு 3 வருஷம் எடுக்கும். ಆ ಒಂದು ಮಾರ್ಗ ಸಿದ್ಧ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ 3 ವರ್ಷ ಆಗುತ್ತದೆ. ಅದப்புறம் தான் நீ அந்த 2 மணிக்கு போய் சேர போகிற. ಅದರ ನಂತರವೇ ನೀನು 2 ಗಂಟೆಗೆ ಸೇರುತ್ತಿ. இந்த ஜனங்கள் என்ன செஞ்ச தெரியுமா? ಜನರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು? 2 மணி நேரத்தை பிடிச்சு வச்சிருக்கிறார். 2 ಗಂಟೆ ಸಮಯವನ್ನು ದೇವರು ಜನರು ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಕಾಲಂ பார்க்கிறது கிடையாது. 3 ವರ್ಷದ ಕಾಲಾವಧಿ ನೋಡುತ್ತಾ ಇಲ್ಲ. நம்ம கூட அந்த மாதிரி ஒரு விசுவாசியாக இருக்கிறோம். ಆ ರೀತಿ ಒಂದು ನಾವು ಆ ರೀತಿ ಒಂದು ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗ್ತೀವಿ. தேவன் அற்புதத்தை செய்வார். ದೇವರು அதிசயத்தை செய்வார். ದೇವರು விடுதலை கொடுப்பார். தேவன் உயர்த்துவார். இது எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ಇದೆಲ್ಲವನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡು இது எல்லாமே ஆண்டவருக்கு லேசான காரியம். ಎಲ್ಲವೂ ದೇವರಿಗೆ ಲಘುವಾದ ಕಾರ್ಯ. இது எல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ಇದೆಲ್ಲವನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡು ஒரு காரியத்தை புரிஞ்சு வைக்கல. ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾತ್ರ சரியான நேரத்தில், ಸರಿಯಾದ ಸಮಯದಲ್ಲಿ, நேர்த்தியான நேரத்தில் ಸರಿ ಸುಂದರವಾದ செய்வார் ನಿಮಿಷದಲ್ಲಿ ಆತನು ಮಾಡಿ ಮುಗಿಸುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. நீ கேட்கிற நேரத்தில் அல்ல, ನೀನು ಕೇಳುವ ಸಮಯದಲ್ಲಿ, அவருடைய நேரத்தில், ಆತನ ಸಮಯದಲ್ಲಿ, அவர் குறித்து வைத்திருக்கிற நேரத்தில், ಆತನು ಗೊತ್ತು ಮಾಡಿದ ನಿಮಿಷದಲ್ಲಿ. ஹalleluya. ஹalleluya. உங்களுக்காக வழி உண்டாக்குறதுக்காக, ನಿಮಗೆ ಮಾರ್ಗವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ அதுக்கு நேரம் எடுக்கும். ಅದಕ್ಕೆ ಸಮಯ நீ அந்த ಉಂಟಾಗುತ್ತದೆ. ஆசீர்வாதத்துக்குள்ள சென்று சேர வேண்டுமானா, ಆ ಆಶೀರ್ವಾದದೊಳಗೆ ನೀನು ಹೋಗಬೇಕಾದರೆ அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் உண்டு. ಅದಕ್ಕೊಂದು ಕಾಲಾವಧಿ ಉಂಟು. ஹalleluya. ஹalleluya. அதப்புறத்தை நீ அந்த இடத்தில் போக சேரு. ಅದರ ನಂತರವೇ ನೀನು ಆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗಿ ಸೇರುತ್ತಿ. புரியுதா உங்களுக்கு? ஆமென். ஹalleluya. அப்ப அந்த நேரத்தை நம்ம மதிப்பு கொடுக்க வேண்டும். ಆ ಸಮಯಕ್ಕೆ ನಾವು ಗೌರವವನ್ನು ಕೊಡಬೇಕು. சில விசுவாசிகள் விசுவாசத்தை விட்டு தூர போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ಕೆಲವು ವಿಶ್ವಾಸಿಗಳು ವಿಶ್ವಾಸವನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಕಾರಣ ಇದೇ ಕಾರಣ. 2 மணி நேரத்துல சேர்க்கணும்னு சொன்னா 2 ಗಂಟೆಯಲ್ಲಿ ಸೇರಿಸ್ತೀನೆಂಬುದಾಗಿ இன்னும் எதுவுமே காணவே இல்ல, ಏನು ಕಾಣಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் ஆசீர்வதிக்கன்னு சொன்னார். ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾನೆ. ಅದು ಕೊಡ್ಪಾರೆ ಇದು ಕೊಡ್ಪಾರன்னு சொன்னார். ಅದು ಕೊಡುತ್ತಾರೆ ಇದು ಕೊಡುತ್ತಾರೆ. எதுவுமே கிடைக்கல. ಏನು ಸಿಕ್ಕಿಲ್ಲ. விசுவாசத்தை விட்டு தூர போகிறார். ವಿಶ್ವಾಸವನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗ್ತಾರೆ. ஆண்டவரை விட்டு தூர போகிறார். ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗ್ತಾರೆ. சபை விட்டு தூர போகிறார். ಸಭೆ ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗ್ತಾರೆ. வழி ஈஸி கிடையாது. ಮಾರ್ಗ ಸುಲಭ ಅಲ್ಲ. வழி இல்லாத இடத்தில் வழி உண்டாக்கி கொண்டிருக்கிறார். ಮಾರ್ಗವಿಲ್ಲದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆತನ ಮಾರ್ಗ ಸಿದ್ಧ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. கஷ்டம் உண்டு, ಕಷ್ಟ ಉಂಟು. அது கூட நீ நடந்து போய் கொண்டிருக்கிறீங்க. ಅದರೊಳಗೆ ನೀನು ನಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀಯ. டெட் எண்ட்ல வந்து நிப்பீங்க. ಕೆಲವೊಮ್ಮೆ ಅಂಚಿಗೆ ಬಂದು ನಿಲ್ತೀರಿ. பட் வழி ಉಂಟು. ಆದ್ರೆ ಮಾರ್ಗ ಉಂಟು. உங்களை நடத்தி கொண்டு போகிற நீங்க நம்ப வேண்டும். ನೀವು ನಿಮ್ಮ ನಡೆಸಿಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿ ನೀವು ನಂಬಬೇಕು. ಅವರು எங்கே உன்னை காப்பாற்ற முடியாது, ಎಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಮಾರ್ಗ ತೋರಿಸಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, அந்த இடத்துல உன்னை கொண்டு போகாது. ಅಲ್ಲಿ ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗುವುದಿಲ್ಲ. ನಂಬ வேண்டும். ನೀವು ನಂಬಬೇಕು. ಅವರೇ ಕೈயை பிடிச்சு நடக்கிற ವಿಶ್ವಾಸಿಗಳು ಕೈ ಹಿಡಿದು ನೀವು ನಡಿಬೇಕು. சில நேரத்தில் இருட்டில் வந்து நிப்பீங்க. ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಕಾರ್ಗಚ್ಚಲೆಯಲ್ಲಿ ಬಂದು ನಿಲ್ತೀರಿ. பயப்படாதீங்க, ಭಯಪಡಬೇಡ್ರಿ. உன்னை கை பிடிச்சவன் கை விடாதவன். ಕೈ ಹಿಡಿದ ಆತನು ಕೈ ಬಿಡದ ದೇವರು. அவனை இருட்டில் தனியே விட்டு போக மாட்டார். ನಿನ್ನನ್ನು ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ತಾಂಗನೆ ಸುಮ್ಮನೆ ಬಿಟ್ಟು ಹೋಗುವುದಿಲ್ಲ. தாவೀது சொன்னது போல
தாவீது நீ ಹೇಳಿದರು, மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ನೀನು ಕಾರ್ಗಚ್ಚಲಿನ அவர் உன்னை ಕಣಿವೆಯಲ್ಲಿ ஒரு நாள் ನಡೆದಾಗಲೂ கைவிட மாட்டார். ಆತನು ನಿನ್ನನ್ನು ಕೈ ஒரு ಬಿಡುವುದಿಲ್ಲ. நாள் கைவிட மாட்டார். ಆತನು ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. நீ அவருடைய ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் ನೀನು ಆತನ ಒಂದು பரலோகத்தில் ವಿಶೇಷವಾದ கொண்டு போய் ಕೆಲಸ. சேர்க்கிற வரைக்கும் ಪರಲೋಕಕ್ಕೆ ನಿನ್ನ ಕೊಂಡೊಯ್ಯುವ உன்னை ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார். ನಿನ್ನನ್ನು ಒಂದು ದಿನವೂ ಆತನು ಕೈ அவர் ಬಿಡುವುದಿಲ್ಲ. கை பிடிச்சது விடுறதுக்காக அல்ல, ಆತನು ಕೈ ಹಿಡಿದದು ಬಿಡುವುದಕ್ಕಾಗಿ உன்னை ಅಲ್ಲ, தூக்குறதுக்காக, ಆತನನ್ನು நீ ಮೇಲೆ படுத்திருந்த ಕೆತ್ತುವುದಕ್ಕಾಗಿ, அந்த குழியிலிருந்து தூக்குறதுக்காக, ಆತನು ನೀನು ಬಿದ್ದಂತ உங்க ಗುಂಡಿಯಿಂದ குப்பையான ಮೇಲೆ வாழ்க்கையிலிருந்து ಕೆತ್ತುವುದಕ್ಕಾಗಿ, தூக்குறதுக்காக, ನಿನ್ನ ಜೀವಿತವನ್ನು ಅದರಲ್ಲಿ ಮೇಲೆ ಕೆತ್ತಿ ರೂಪಿಸುವುದಕ್ಕಾಗಿ, அந்த குப்பையில் இருந்த வாழ்க்கையில் உன்னை தூக்குறதுக்காக, ಆ ಕೆಸರಿನಿಂದ ಮೇಲೆ ಕೆತ್ತಿ ರೂಪಿಸುವುದಕ್ಕಾಗಿ அந்த வழி ಉಂಟಾಕಿ ಆ ಕೊಂಡಿರುக்கிறார். ಮಾರ್ಗವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡುತ್ತಾನೆ. நீ சேர்ந்து சேரும் போது ನೀನು ಹೋಗಿ அப்பதான் ಸೇರುವಾಗ உங்களுக்கு அந்த 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 காரியத்தை நீங்க நம்பீங்க. ಆ ಕಾರ್ಯವನ್ನು ನಂಬುತ್ತೀರಿ. எதுக்காக இவ்வளவு நேரம், ಯಾಕೆ ಇಷ್ಟು ಸಮಯ, எதுக்காக இவ்வளவு ಯಾಕೆ தாமதமானது, ಇಷ್ಟು ತಡ, இதுதான் சரியான நேரம், ಇದೇ ಸರಿಯಾದ ಸಮಯ, இதுதான் சரியான நேரம். ಇದೇ ಸರಿಯಾದ ಸಮಯ. அப்பவே கொடுத்திருந்தா ಆಗಲೇ ಕೊಟ್ಟಿದ್ದರೆ நான் ஆழ்ந்து போயிருப்பேன். ನಾನು ಹೋಗ್ತಿದ್ದೆ. ஹalleluya, 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 ஹalleluya. புரியுதா உங்களுக்கு? ಆಮೆನ್. தேவன் செய்யும் போது ದೇವರು ಮಾಡುವುದಕ್ಕೆ அவர் நேர்த்தியாய் செய்வார். ದೇವರು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯ ಅದು ಸುಂದರವಾಗಿ ಮಾಡಿ ಮುಗಿಸುತ್ತಾನೆ. He is building your life ಆತನನ್ನು ಕಟ್ಟುವ, ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಆತನು ಕಟ್ಟುವನಾಗಿದ್ದಾನೆ. and he is a perfect engineer. ಆತನು ಸುಂದರವಾದ ಒಂದು ಇಂಜಿನಿಯರ್ ಆಗಿದ್ದಾನೆ. நீ தைரியமா உன் வாழ்க்கை அவர் கையில கொடுக்கலாம். ನೀವು ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಆತನ ಕೈಗೆ ಧೈರ್ಯವಾಗಿ அவர் ಕೊಡಬಹುದು. நேர்த்தியாய் கட்டி முடிப்பார். ಆತನು ಸುಂದರವಾಗಿ ಕಟ್ಟಿ ಮುಗಿಸುತ್ತಾನೆ. அது யாரால் உடைக்க முடியாது. ಯಾರಿಂದಲೂ ಒಡಿಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. அவர் கட்டுறது என்ன? ಅವರು ಕಟ್ಟುವುದು ಏನು? எங்க கட்டுகிறாரு? ಹೇಗೆ ಕಟ್ಟುತ್ತಾರೆ? மண் இருக்கிற இடத்தினல்ல, ಮಣ್ಣಿರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ஆழமா எடுத்து கட்டுவார். ಆಳವಾಗಿ ಅಗಿದು ಕಟ್ಟುತ್ತಾನೆ. உன் பில்லர்கள் ஆழமா இருந்தா தான், ನಿನ್ನ ಪಿಲ್ಲರು ಆಳವಾಗಿದ್ದರೆ அப்பதான் நீ ஸ்ட்ராங்கா மேல நிக்க முடியும். ನೀನು ಆಗ ಮಾತ್ರ ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆಗಿ ಮೇಲೆ ನಿಲ್ಲಿಕ್ಕೆ ಆಗುತ್ತದೆ. ஆழத்தை அறியாத, ಆಳ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ உயர்வே கண்டடைய முடியாது. ಉನ್ನತಕ್ಕೆ ಬರ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஆழம் இல்லாத, ಆಳ ಇಲ್ಲದೆ நிக்கிற உயிரோ ನಿಲ್ಲುವಂತ ಎತ್ತರ எப்ப வேணா விழுந்து ಯಾವಾಗ போயிடும். ಬೇಕಾದ್ರೆ ಬಿದ್ದು ಹೋಗಬಹುದು. பட் வீடுகளை கட்டினவருக்கு தெரியும் ಮನೆ ಕಟ್ಟುವವರಿಗೆ ಗೊತ್ತು அந்த ஃபவுண்டேஷன் ஆழமா எதுக்காக எடுக்கறாங்க. ಯಾಕೆ ಆಳವಾಗಿ அந்த ತೆಗಿತಾರೆ. பில்டிங் மேல ஸ்ட்ராங் ஆയി ಅದು நிக்கிறதுக்காக. ಪಿಲ್ಲರ್ ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆಗಿ உங்களுக்கு ನಿಲ್ಲುವುದಕ್ಕಾಗಿ. முதலாக ஆழத்தை காட்டுவார், ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಆಳವನ್ನು ತೋರಿಸುತ್ತಾನೆ. அது அப்புறத்த உயர்வை காட்டுவார். ಅದರ ನಂತರವೇ ಉನ್ನತವನ್ನು இந்த ತೋರಿಸುತ್ತಾನೆ. ஆழத்து இருக்கும் போது தேவனை தூஷிக்காத. ಆಳದಲ್ಲಿ ಇರುವಾಗ ದೇವರನ್ನು ದೂಷಣೆ ಮಾಡಬೇಡ. உங்க வாழ்க்கையை அவர் கையில கொடுத்திருக்கீங்க. ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಆತನ ಕೈಗೆ அவர் ಕೊಟ್ಟಿದ್ದೀರಿ. செய்கிற பணியை டவுட் செய்யாத. ಆತನು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಸಂಶಯ ಪಡಬೇಡ. அவருடைய நடத்துகிற வழியை நீ டவுட் செய்யாத. ಆತನು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಸಂಶಯ ಪಡಬೇಡ. அவர் உன்னை உயர்த்துவார், ಆತನನ್ನು ಉನ್ನತಪಡಿಸುತ್ತಾನೆ. சரியாய் கட்டி முடிப்பார், ಸರಿಯಾಗಿ ಕಟ್ಟಿ ಮುಗಿಸುತ್ತಾನೆ. அழகாய் கட்டி முடிப்பார். ಸುಂದರವಾಗಿ ಕಟ್ಟಿ நீ ಮುಗಿಸುತ್ತಾನೆ. இருக்க வேண்டிய இடத்தில் உன்னை உட்கார வைப்பார். ಇರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆತನು ಕೂರಿಸುತ್ತಾನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆழத்தை பார்த்து பயப்படாதீங்க. ಆಳವನ್ನು ನೋಡಿ ಭಯಪಡಬೇಡ. இந்த ஆழத்தை குய்ச்சதே தேவன் தான். ಆಳವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದೆ ದೇವರು. உன்னை பலப்படுத்துறதுக்காக, ನಿನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ, உன்னை உயர்த்தில் நிறுத்ததுக்காக, ನಿಮ್ಮನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸುವುದಕ್ಕಾಗಿ. அந்த எத்தனை ಬಿರುಗಾಳಿ வந்தாலும், ಎಷ್ಟೇ ಬಿರುಗಾಳಿ ಬಂದರು, எத்தனை புயல் காற்று வந்தாலும், ಎಷ್ಟೇ ಒಂದು ಸುಂಟರ ಗಾಳಿ ಬಂದರು, எத்தனை ಭೂಕಂಪ வந்தாலும் ಎಷ್ಟೇ ಭೂಕಂಪಗಳು உன்னை ಬಂದರು, அசைக்க முடியாது. ನಿನ್ನನ್ನು ಕೆಳಗೆ ಬೀಳಿಸಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. வேர்கள் அந்த ஆழத்தில் அப்படி புடிச்சு நிக்கிறதுனால ನಿನ್ನ ಕಾರ್ಯಗಳು ಆ ಬೇರಿನಲ್ಲಿ ಊರಿದ್ದರಿಂದ உன்னை யாரும் அசைக்க முடியாது. ನಿನ್ನನ್ನು ಯಾರು ಬೀಳಿಸಲಿಕ್ಕೆ ಆಗುದಿಲ್ಲ. தேவன் உன்னை அந்த மாதிரி பலப்படுத்துகிற ஒரு கட்டணமாய் மாத்துவார். ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಆ ರೀತಿ ಒಂದು ಕಟ್ಟಡವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம போகிற வழியில் நம்ம கூட இயேசு இருந்தா போதும். ನಮ್ಮ ಹೋಗುವಂತ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಯೇಸು சில ಇದ್ದರೆ நேரத்தில் ಸಾಕು. நம்ம மறந்து போகிறோம். ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಮರೆತು அந்த ಹೋಗುತ್ತೇವೆ. கடல் நடுவில் போய் கொண்டிருக்கிற அந்த போட்டை பார்க்கிறோம். ಸಮುದ್ರದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹೋಗುವಂತ ಹಡಗನ್ನು ನೋಡುತ್ತೀವಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது எப்படி? ಹೇಗೆ? இந்த ಬಿರುಗಾಳಿ, அந்த பெருங்காற்று வரும்போது ಆ ಬಿರುಗಾಳಿ ಬರುವಾಗ அந்த போட் அசையும், ಆ ಬೋಟ್ ಅಲುಗಾಡುತ್ತದೆ. பயங்கரமா அசையும். ಆ ಬೋಟ್ ಹಾಗೆ அப்ப அந்த போட்டோட கேப்டன் என்ன சொல்லுவா தெரியுமா? ಬೋಟ್ ನಡೆಸುವರೇನು ஏதாவது ஒன்றை பிடிச்சு வைங்க கட்டியா, ಯಾವುದಾದ್ರೂ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡ್ಕೊಳ್ರಿ ಎಂಬುದು. ஏதாவது ஒன்றை பிடிச்சு வைங்க கட்டியா. ಯಾವುದಾದ್ರೂ ಒಂದು ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡ್ಕೊಂಡಿರ್ರಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த கேப்டன் ஒரு விஷயத்தை மறந்து இருக்கிறாரு. ಆ ಒಂದು ಕ್ಯಾಪ್ಟನ್ ಒಂದು ವಿಷಯವನ್ನು அந்த ಮರೆತಿದ್ದ. போட் முழுங்கும் போது ಆ ಬೋಟ್ ಮುಳುಗುವಾಗ எதை கட்டியாய் பிடிச்சாலும் ಯಾವುದನ್ನು ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದ್ರು அதுவும் கூட தான் முழுங்கும். ಅದು ಮುಳುಗುತ್ತದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ.
அந்த சீஷர்கள் போய் கொண்டிருந்தார். ಶಿಷ್ಯರು ಹೋಗ್ತಿದ್ರು. அந்த 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 பெருங்காற்று நடுவில் ಆ ಬಿರುಗಾಳಿಯ ಮಧ್ಯದಲ್ಲಿ அவரு கூட ಮುಳುಗಿ போன்று நினைச்சார். ಆತನು ಮುಳುಗಿ ಹೋಗುತ್ತಾನೆಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿದರು. அவர் ಮುಳುಗல, ಆತನು ಮುಳುಗಲಿಲ್ಲ. அவர் கட்டியாய் பிடிச்சதுனால கிடையாது, ಅವರು ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದದ್ರಿಂದಲ್ಲ, அந்த போட்டில் இயேசு ಆ இருந்ததுனால. ಬೋಟಿನಲ್ಲಿ ಯೇಸು, ಹಡಗಿನಲ್ಲಿ ಯೇಸು ಇದ್ದದರಿಂದ. ஹalleluya. ஹalleluya. சில நேரத்தில் மனுஷன் அப்படித்தான், ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ அவரிடத்தில் இருக்கிறதை அவர் கட்டியாய் பிடிச்சிடுவார். ನಾವು ಗಟ್ಟಿಯಾಗಿ ஓ ಹಿಡ್ಕೊಳ್ತೀವಿ. எனக்கு பணம் இருக்குதே, ನನಗೆ ಹಣ ಇದೆ, எதுவும் டென்ஷன் இல்ல, ಚಿಂತೆ ಇಲ್ಲ, பண்ணிக்கலாம். ಮಾಡ್ಕೊಂಡ್ ಬಿಡೋಣ. ஹalleluya. ஹalleluya. பேங்க் பேலன்ஸ் இருக்கு, ಬ್ಯಾಂಕ್ ಬ್ಯಾಲೆನ್ಸ್ ಇದೆ, பண்ணிக்கலாம். ನೋಡಿ ಮಾಡೋಣ. நல்ல வேலை இருக்கு, ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಇದೆ, நம்ம பண்ணிக்கலாம். ಮಾಡ್ಕೊಂಡ್ ಬಿಡೋಣ. வேலை இருக்கு, ಬಲ ಇದೆ, நம்ம பண்ணிக்கலாம். ಮಾಡ್ಕೊಂಡ್ ಬಿಡೋಣ. ஹalleluya. 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 நம்ம கையில் என்ன இருக்கோ ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ நம்ம ಏನಿದೆಯೋ அதை பிடிச்சிருக்கிறோம், நம்ம ಅದನ್ನು பலனாಗಿ ಗಟ್ಟಿಯಾಗಿ சொல்லி. ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದು ಬೆಲವನಾಗಿ. பணம் உங்களுக்கு பலன் கிடையாது. ಹಣ ನಿಮಗೆ ಬಲ ಅಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. ஒரு நாளும் பலன் கிடையாது. ಒಂದು ದಿನವೂ ಬಲ ಅಲ್ಲ. சில நேரத்தில் இருக்கிறவங்களுக்கு பலன் தோணும். ಇರುವಂತವರಿಗೆ ಬಲ ಅಂತ ತೋರುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. ಮೊಬೈಲ್ பலன் தோணும். ಮೊಬೈಲ್ ಬಲ ಎಂಬುದಾಗಿ ஒரு இடத்துக்கு போணும், ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. அட்ரஸ் தெரியாது, ಅಡ್ರೆಸ್ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಮೊಬೈಲ್ ஒரு பலப்பா, ಮೊಬೈಲ್ நல்ல வேலை, யார் கண்டுபிடிச்சாரப்பா ಮೊಬೈಲ್, ಮೊಬೈಲ್ ಯಾರು ಕಂಡಿಡಿದ್ರೋ ಏನೋ, வாப்பா உன்னை முத்தம் கொடுக்கிறேன், ನಿನಗೆ ಕಿಸ್ಕೊಡ್ತೀನಿ. ஹalleluya. ஹalleluya. ಮೊಬೈಲ್ இருக்கிறதுனால நான் அந்த ரூட்டை போட்டு போக முடியும். ಆ ಮೊಬೈಲ್ ಇರುವುದರಿಂದ ಮಾರ್ಗ ಹಾಕೊಂಡು அதே ಹೋಗ್ತೀವಿ. பலம் என்று ಅದು நினைக்கிறோம். ಬಲ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸ್ತೀವಿ. நம்ம வீடு பலம் என்று நினைக்கிறோம். ಮನೆ ಬಲ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸ್ತೀವಿ. எதெல்லாம் நம்ம பலம் என்று நினைக்கிறோம், ಯಾವುದೆಲ್ಲ ನಾವು ಬಲ ಎಂಬುದಾಗಿ அது ನೆನೆಸ್ತೀವಿ, நம்மளே கொண்டு போக முடியும். ಅದನ್ನ ನಮ್ಮನ್ನು ಕೊಂಡೊಯ್ಯಲಿಕ್ಕೆ ಆಗುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. பட் இயேசு தான் நம்மளை காப்பாற்ற முடியும். ಯೇಸು ಮಾತ್ರವೇ ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. முழுகும் போது அது எல்லாமே முழுகும், ಮುಳುಗುವಾಗ ಎಲ್ಲ ಮುಳುಗಿ ಹೋಗ್ತದೆ, முழுகி போயிடும். ಎಲ್ಲ ಮುಳುಗಿ ಹೋಗ್ತದೆ. பணம் ஒரு மனுஷனோட உயிரை காப்பாற்ற முடியாது. ಹಣ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಜೀವನ ರಕ್ಷಿಸಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும், ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದೆ, உயிரை கொடுக்க முடியாது. ಜೀವ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. பணம் நல்ல பெட்டை வாங்கி தர முடியும், ಹಣ ಒಳ್ಳೆ ಮಂಚ ತಗೊಳ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. பணம் உங்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்க முடியாது. ಹಣ ನಿಮಗೆ ಒಳ್ಳೆ ನಿದ್ರೆ ಮಾಡಿ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ பணம் ಆಗುದಿಲ್ಲ. உங்களுக்கு நல்ல சாப்பாடை வாங்கி கொடுக்க ಹಣ முடியும், ನಿಮಗೆ ಒಳ್ಳೆ ಊಟ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಉಂಟು, சமாதானமாக தின்ன கொடுக்க ಆದ್ರೆ முடியாது. ಸಮಾಧಾನದಿಂದ ತಿನ್ಲಿಕ್ಕೆ ಆಗುದಿಲ್ಲ. பணம் உங்களுக்கு நல்ல மேக்கப்பை வாங்கி கொடுக்க ಹಣ முடியும், ನಿಮಗೆ ಒಳ್ಳೆ ಮೇಕಪ್ ಅನ್ನು ತಕ್ಕೊಡ್ಬೋದು. உங்க முகத்துல சுருங்குகிற அந்த ஸ்கின்னை தடுத்த ಆ முடியாது. ಮುಖದಲ್ಲಿ ಬೀಳುವಂತ ಸುರುಳಿಗುವಿಕೆಯನ್ನು ತಡಿಲಿಕ್ಕೆ ಆಗುದಿಲ್ಲ. பணம் உங்க வயசை நிறுத்த முடியும், ಹಣ ನಿಮ್ಮ ವಯಸ್ಸನ್ನು ನಿಲ್ಲಿಸಬಹುದು. என்ன சொல்கிறது, நிறுத்த முடியாது, என்ன சொல்கிறது, வயசை கಡಿಮೆ பண்ண முடியும், ಹಣ ನಿಮ್ಮ ವಯಸ್ಸನ್ನು ಕಡಿಮೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಉಂಟು, வயசை நிறுத்த முடியாது. ಆದ್ರೆ ನಿಲ್ಲಿಸ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. அப்போ இது எல்லாம் யார கையில் இருக்கிறது? ಇದೆಲ್ಲ ಯಾರ ಕೈಯಲ್ಲಿದೆ? நம்ம தேவன கையில் ಒಬ್ಬ இருக்கு, ದೇವರ ಕೈಯಲ್ಲಿದೆ. நம்ம தேவன கையில் இருக்கு. ಒಬ್ಬ ದೇವರ நம்ம ಕೈಯಲ್ಲಿದೆ. எல்லாத்தையும் தேவன் கையில் விட்டு விடுவோம். ಎಲ್ಲವನ್ನು ದೇವರ ಕೈಗೆ ಒಪ್ಪಿಸೋಣ. ஆண்டவரே, ದೇವರೇ, நீ நடத்தி கொண்டு போகிற ನೀನು வழிகள் ನಡೆಸಿಕೊಂಡು ಹೋಗುವಂತ அது ಮಾರ್ಗ அதிசயமாய் ಅದು இருக்கும் ஆண்டவரே. ಅತಿಶಯವಾಗಿರುತ್ತದೆ. நான் என்னை உன் வழியில் ஒப்புக்கொடுக்கிறேன் ನನ್ನನ್ನು ஆண்டவரே. ನಿನ್ನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ என் ಒಪ್ಪಿಸುತ್ತೇನೆ. கையை பிடிச்சு நடத்துங்க ನನ್ನ அப்பா. ಕೈ ಹಿಡಿದು நான் ನಡೆಸು. போக வேண்டிய நடக்க வேண்டிய வழி கூட எனக்கு தெரியாது ஐயா. ನಾನು ಹೋಗಬೇಕಾದ ನಡೆಯಬೇಕಾದ ಮಾರ್ಗ ಕೂಡ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. நீ பிடிச்சனை நடத்துங்க ஏசப்பா. ನೀನು ಕೈ ಹಿಡಿದು ನಡೆಸು. எனக்கு ஞானம் இல்ல, ನನಗೆ ಜ್ಞಾನ ಇಲ್ಲ. சில நேரத்தில் நான் சொல்லுவேன், ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ನಾನು ஆண்டவரே ಹೇಳ್ತೀನಿ, வேதம் சொல்லிருக்கிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, ஞானம் இல்லாதவங்க ஞானத்தை கேளுங்கள். ಜ್ಞಾನ ಇಲ್ಲದ ವ್ಯಕ್ತಿ ಜ್ಞಾನವನ್ನು ಕೇಳು. நான் சொல்லுவேன், ஆண்டவரே, ನಾನು ಹೇಳ್ತೀನಿ ದೇವ್ರೆ, ஆண்டவரே அப்படித்தான் வசனம் சொல்லி இருக்கிறது. ಹಾಗೆ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. பட் நான் என்ன ஆசைப்படுகிறது தெரியுமா? ನಾನೇನು ಆಸೆ ಪಡುತ್ತೇನೆ நீ என்னை கையை பிடிச்சு நடத்த வேண்டும் ನೀ என்று. ನನ್ನನ್ನು ಕೈ ಹಿಡಿದು என் ನಡೆಸಬೇಕು. ஞானத்தை நான் யூஸ்வே பண்ணக்கூடாதப்பா. ನನ್ನ ಜ್ಞಾನವನ್ನು ನಾನು ಉಪಯೋಗಿಸಬಾರದು. எனக்கு எவ்வளவு ஞானம் கிடைச்சாலும் ಎಷ್ಟು ಜ್ಞಾನವಂತನಾದರೂ நீ ಕೂಡ ஞானம் இல்லாதவனாய் நடக்க ஆசைப்படுகிறேன். ಜ್ಞಾನವಿಲ್ಲದ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ನಡಿಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. ஏன்னா எனக்கு உன் கையே வேணும் ನನಗೆ ஆண்டவரே. ನಿನ್ನ ಕೈ ಕರಬೇಕು. அந்த கையை பிடிச்சு நடக்க ஆசை ಆ ஆண்டவரே. ಕೈಯನ್ನು ಹಿಡಿದು ನಡಿಲಿಕ್ಕೆ அந்த ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. ஆசை தீரல. ಆ ಆಸೆ ತೀರ್ಲಿಲ್ಲ. எவ்வளவு வயசானாலும் ಎಷ್ಟು ವಯಸ್ಸಾದ್ರು அப்பா நமக்கு அப்பா தான். ತಂದೆ ನಮಗೆ ತಂದೆಯೇ. அந்த அப்பா கையை பிடிச்சு நடக்கிறதுக்கே ஒரு சுகம். ತಂದೆ ಕೈ ಹಿಡಿದು ನಡಿಲಿಕ್ಕೆ ಒಂದು ಸುಖ. ஹalleluya. ஹalleluya. அதே போல நம்மளுடைய பரிசுத்தமான தேவன், நம்மளுடைய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து, ಆ ಪರಿಶುದ್ಧನಾದ ತಂದೆಯಾದ ದೇವರು அவர் ನಮ್ಮ நம்மளை கையை பிடிச்சு ತಂದೆ. நடத்தும் போது ಆತನು ನಮ್ಮ ಕೈ ಹಿಡಿದು ನಡೆಸುವಾಗ நம்மளுடைய வழிகள் அதிசயமா இருக்கும். ನಮ್ಮ
ಮಾರ್ಗಗಳು ಅತಿಶಯವಾಗಿರುತ್ತದೆ. ஒருவேளை நமக்கு எல்லாமே தெரியும், ಒಂದು ವೇಳೆ ನಮಗೆ ಎಲ್ಲವೂ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ, நம்மளுடைய வேலை தெரியும். ನಮ್ಮ ಕೆಲಸ ಗೊತ್ತು. ஒரு ಮನುಷ್ಯன் சொன்னாரு, ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಈ ರೀತಿ பாஸ்டர் எனக்கு எல்லாம் தெரியும், ನನಗೆಲ್ಲ ಗೊತ್ತು, எனக்கு எக்ஸல் தெரியும், ನನಗೆ ಎಕ್ಸೆಲ್ ಗೊತ್ತು, MS ವರ್ಡ್ தெரியும், MS ವರ್ಡ್ ಗೊತ್ತು. ஆனாலும் எது இருந்தாலும் ಆದ್ರೂ ಕೂಡ ಎಲ್ಲ ஏதோ நம்ம வேலை செய்யும்போது ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகி போகுது. ನಾನು ಕೆಲಸ ಮಾಡುವಾಗ ಏನೋ ಒಂದು அந்த ಮಿಸ್ಟೇಕ್ ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணும்போது ಆ ಪ್ರಾಜೆಕ್ಟ್ எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி என்னுடைய மேனேஜர் என்ன திட்டுவாரு. ನನಗೆ ನನ್ನ ಮ್ಯಾನೇಜರ್ ಏನಾದ್ರೂ ಹೇಳಿ ನನ್ನ ಬೈತಾರೆ. என் மேனேஜருக்கு கூட அவ்வளவு எக்ஸல் தெரியாது. ನನ್ನ ಮ್ಯಾನೇಜರ್ ಕೂಡ ಅಷ್ಟೇ சில ಎಕ್ಸೆಲ್ நேரத்துல ಗೊತ್ತಿಲ್ಲ. அவர் தான் ஃபோன் பண்ணி ஃபார்முலா கேட்பாரு. ಅವರು ಕೆಲವೊಮ್ಮೆ ನನ್ನನ್ನು ಫೋನ್ ಮಾಡಿ ಕರೆ ಮಾಡಿ ಫಾರ್ಮುಲಾ எதுக்கு ಕೇಳ್ತಾರೆ. என்ன இந்த மாதிரி அடக்குது தெரியாது. ಯಾಕೆ ಅವರು ನನ್ನನ್ನು ಅಡಗಿಸಿಕೊಳ್ತಾರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. எதுக்காக இந்த மாதிரி நடக்கிறது கூட தெரியாது. ಹೇಗೆ ಈ ರೀತಿ ನಡೀತಿದಂತೆ எல்லா ಗೊತ್ತಿಲ್ಲ. நேரத்திலும் நினைக்கிற தப்பு செய்யாம நாம் கொண்டு போக வேண்டும். ತಪ್ಪು ಮಾಡದೆ ನಾವು ಕೊಂಡೊಯ್ಯಬೇಕೆಂಬುದಾಗಿ. ஹalleluya. ஆனால் ஏதோ ஒரு மிஸ்டேக் வருது. ಆದ್ರೂ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು ಮಿಸ್ಟೇಕ್ நான் சொன்ன ಆಗ್ತದೆ. பிரதர், ಸಹೋದರ, நீ செய்யும் போது ನೀನು ಮಾಡುವಾಗ சொல்லு, ಹೇಳು, ஆண்டவரே ದೇವ್ರೆ, நான் எனக்கு கிடைக்கிற பணத்துக்காக நான் இது வேலை செய்யறது கிடையாது. ನಾನು ನನ್ನ ಸಿಕ್ಕುವ ಹಣಕ್ಕಾಗಿ ನಾನು ಕೆಲಸ இந்த ಮಾಡ್ತೀನಿ. வேலையை நீ ನೀ கொடுத்திருக்கிறீங்க, ಕೆಲಸವನ್ನು ನೀನು ಕೊಟ್ಟಿದ್ದಿ, நான் உமக்காக செய்கிறேன். ನಿನಗೋಸ್ಕರ ಮಾಡುತ್ತೇನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்னோட வேலை ನನ್ನ ಕೆಲಸ நீ ஊழியமா எடுத்துக்கோப்பா. ಒಂದು ಸೇವೆಯಾಗಿ ತೆಗೆದುಕೋ. இந்த பணத்தை வைத்து தான் ಈ ಹಣವನ್ನು ಇಟ್ಕೊಂಡೆ என் ஆலயத்துக்கு நான் காணிக்கை ಈ போடுகிறேன். ಆಲಯಕ್ಕೆ ನಾನು ಕಾಣಿಕೆ ಆಗುವುದು. ஆண்டவரே ದೇವರೇ, இந்த வேலையை ಈ ஆசீர்வாதிங்க. ಕೆಲಸವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. அவர் சொன்னார், பிரதர் ಅವರು நீ ಹೇಳಿದ್ರು, சொன்னது போல நான் ஜெபிக்கிறேன், ನೀನು ಹೇಳಿದ ಹಾಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ நான் ಮಾಡುತ್ತೇನೆ, ஜெபிக்கிறேன். ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇನೆ. பல மாசமா பார்க்கவே இல்ல. ಅನೇಕ ತಿಂಗಳಿಂದ ನೋಡಿಲ್ಲ. சடன் ஆகி ஒரு நாள் அவன் ஃபோன் பண்ணி சொல்லுகிறார், ಒಂದು ದಿನ ಅವರು ಕರೆ ಮಾಡಿ ಹೇಳಿದ್ರು, பிரதர் ಸಹೋದರ, நீங்க சொன்னது போல நான் ஜெபித்தேன், ನೀವ್ ಹೇಳಿದಾಗೆ ಪಾಸ್ಟರ್, ನೀವ್ ಹೇಳಿದಾಗೆ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ, எனக்கு ஒரு பிரச்சனையும் வரல, ಯಾವ ಸಮಸ್ಯೆ பட் ಬಂದಿಲ್ಲ. ஆனாலும் ಆದರೂ இந்த சாட்சி சொன்ன நான் மறந்துட்டேன். ಆ ಸಾಕ್ಷಿ ಹೇಳುದನ್ನ ನಾನು ಮರೆತು ಬಿಟ್ಟೆ. எப்படி மறந்துட்டா தெரியல. ಹೇಗೆ ಮರೆತು ಬಿಟ್ಟೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. சாட்சி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ಸಾಕ್ಷಿ ಹೇಳ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಸೆ ಪಟ್ಟೆ. அவர் திட்டிட்டு இருந்தாரு, அதுவும் ஸ்டாப் ஆயிடுச்சு. ಅವರು ಬೈತಿರುವಾಗ ಅದನ್ನೇ ಸ್ಟಾಪ್ ಆಯ್ತು. அவர் எனக்கு க்ளோஸ் ஆகி நெருங்க ஆரம்பிச்சிட்டாரு. ಅವರು ಬಹಳ ಹತ್ತಿರವಾಗಿ ಬರ್ಲಿಕ್ಕೆ எல்லா ಪ್ರಾರಂಭಗೊಳಿಸಿ பிரச்சனையும் மாறிச்சு. ಎಲ್ಲ ಸಮಸ್ಯೆ ಬದಲಾವಣೆ பட் ಆಯ್ತು. நீங்க ஜெபிக்க சொன்ன காரியமே நான் மறந்துட்டேன். ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೇಳಿದ ಕಾರ್ಯವು ಮರೆತು ಹೋದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் சொன்னேன், ನಾನು ಹೇಳಿದೆ, என்னை மறந்தது பிரச்சனை கிடையாது, ನನ್ನನ್ನು ಮರೆಚದು ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ. நான் சொன்னேன் அந்த காரியத்தை நீ மறந்தது பிரச்சனை கிடையாது. ನಾನು ಹೇಳಿದ ಕಾರ್ಯ ಮರೆತದು ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ. நான் சொன்னதை நீ மறக்காத. ನಾನು ಹೇಳಿದ ಕಾರ್ಯ ನೀನು ಮರಿಬೇಡ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதை நீ மறக்காத. ಮರಿಬೇಡ್ರಿ. என்னை மறந்துடு, ನನ್ನನ್ನು ಮರಿಬೇಡ್ರಿ. பட் வார்த்தை நீ ஒரு நாளும் மறக்காத. ಒಂದು ದಿನ ಮರಿಬೇಡ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு காரியம் ஒரு சாட்சியாக உங்களை வைப்பார். ಒಂದೊಂದು ಕಾರ್ಯ ಒಂದೊಂದು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ದೇವರು ನಿಲ್ಲಿಸುತ್ತಾನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுக்காக உங்கள் கையை தேவன் கையில் ஒப்புக்கொடுங்க. ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರ ಕೈಗೆ ನಿಮ್ಮನ್ನು ದೇವರ ಕೈಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ರಿ. ஆண்டவரே, ದೇವರೇ, என்னை நீ தான் நடத்த ನನ್ನನ್ನು வேண்டும். ನೀನೇ ನಡೆಸಬೇಕು. நான் வேலை செய்கிற உங்களுக்காக, ನಾನು ಕೆಲಸ நான் ಮಾಡುದು தொழில் ನಿಮಗೋಸ್ಕರ. செய்கிற உங்களுக்காக, ನಾನು நீ கொடுத்ததுனால நான் செய்கிறேன். ನೀನು ஆண்டவரே, ನನಗೆ ಬಿಸಿನೆಸ್ ಕೊಟ್ಟದ್ದು ನೀನು ಕೊಟ್ಟದರಿಂದ ನಾನು ಮಾಡುತ್ತಾ நான் ಇದ್ದೀನಿ. என் ஞானத்தினால் நான் ஆரம்பித்தது கிடையாதுப்பா. ನನ್ನ ಜ್ಞಾನದಿಂದ ಆರಂಭಿಸಿಲ್ಲ. நீ பரலோகத்தில் அந்த திட்டத்தை போட்டிருக்கிறீங்க, ನೀನು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಆ ಪ್ಲಾನ್ ಅನ್ನು ಹಾಕಿ அதனால நான் செய்கிறேன். ஆண்டவரே, ಅದರಿಂದ ನಾನು ಮಾಡುತ್ತೇನೆ. இந்த வேலை செய்யணும் நான் ஆசைப்படல, ಈ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಾನು நீ ಆಸೆ அந்த ಪಟ್ಟೆ. திட்டத்தை போட்டிருக்கிறீங்க, ನೀನು ಆ ಯೋಚನೆ அதனால நான் செய்கிறேன். ಅದರಿಂದ ನಾನು அதனால ಮಾಡುತ್ತೇನೆ. நான் செய்கிற வேலையில ಅದರಿಂದ ನಾನು ಮಾಡುವ உன் ಕೆಲಸ கரம் எனக்கு வேணும் ನಿನ್ನ ஆண்டவரே, ಕರ ನನಗೆ ಬೇಕು. நீ எனக்கு வேணும் ನೀನು ஆண்டவரே. ನನಗೆ ಬೇಕು. அவர் தொடங்கியது ಅವರು ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ದು அவர் சரியாய் நேர்த்தியாய் முடிப்பார். ಅವರು ಸರಿಯಾಗಿ ಮಾಡಿ ಮುಗಿಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம எல்லாரும் எழுந்து நிப்போம். ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ.